இந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், அல்லாஹ் கவலை துக்கம் சஞ்சலத்திலிருந்து என்னைய பாதுகாத்து. வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனம் ஏழாமையிலிருந்து என்னைய பாதுகாத்து. வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல், யா அல்லாஹ் கோலத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் என்னைய பாதுகாத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்முடைய இந்த தீனில் அனைத்து விவகாரங்களிலும் நமக்கு இலகுவை லேசை அல்லாஹ் நாடி இருக்கிறான். நமக்கு சிரமத்தை கஷ்டத்தை அல்லாஹ் நாடவே இல்லை. ஏதாவது ஒன்று சிரமமாக இருக்கிறதாக இருந்தால் அது மனிதராக நாமே தான் அதை சிரமமாக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தீன் மிகவும் பிராக்டிக்கலானது, ஒரு லேசானது. மனிதனுடைய அடிப்படையான அனைத்து தேவைகளையும் எங்களோட தீன் ஒரு இலகுவான ஒரு லேசான ஒரு வழியை இந்த தீன் நமக்கு காட்டு தந்திருக்கு. அந்த அடிப்படையில் நம்முடைய தீன் எங்களிடத்தில் ஒரு விடயத்தை எதிர்பார்க்கும். எப்பையும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அல்லாஹுடைய ஒரு அடியான் ஆக்டிவாக இருக்கும். அவன் ஒரு செயல்படக்கூடியவனாக, செயல் இழந்தவனாக அல்ல, எப்பையும் ஆக்டிவாக நிற்கும், செயல்படக்கூடியவனாக இருக்கணும். சூரத்து தௌபால் அல்லாஹ் ஃபகுல் இஅமலு, நாங்க ஆக்டிவாக இருக்கணும், செயல்படுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை. ஆக்டிவ் என்று சொல்லும் போது சில நேரங்களில் நாங்கள் யோசிப்போம், எப்பயும் ஓடிக்கொண்டிருக்கணுமா, நடந்து கொண்டிருக்கணுமா என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மனம், இதயம், அதே போல உடல் உறுப்புகள், இது அனைத்திலையும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமல் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஆக்டிவாக இருக்கணும். சில கட்டத்தில் எங்களோட மனம் அதிகமாக ஆக்டிவாக இருக்கும், சில கட்டத்தில் எங்களோட மைண்ட் ஆக்டிவாக இருக்கணும், இதயம் ஆக்டிவாக இருக்கணும். உதாரணத்துக்கு தொழுகை எடுத்தா, தொழுகையில எங்களோட உறுப்புகள் மிக காமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். மிக முக்கியமான ஒரு மஸ்அலா தான் ஃபிக்ஹ்ல. ஒருவர் தொழுகிறார், அவர் தொழும் போது தொழுகையுடைய அசைவுகள் அல்லாம ஏனைய அசைவுகள் தொடராக அதிகமாக செய்யும் போது அவருடைய தொழுகை பாத்திலாகிறதுக்கு காரணமாக அமையும். அவருடைய உறுப்புகள் அமைதியாக இருக்கும், தொழுகைக்கான அந்த அசைவுகளை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் அவருடைய மனம் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். அதிகமாக அதையும் இதையும் நாம் சிந்திக்க கூடாது. அந்த நேரத்தில் எங்களோட அதிகமாக ஆக்டிவாக இருக்க வேண்டியது எங்களோட ஹார்ட், இதயம். தொழுகையில் எங்களோட மைண்டும் ஹார்ட்டும் ரெண்டும் அங்கே சரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, எது மைண்ட் எது ஹார்ட் என்று சொல்லி. அது ரெண்டுக்குமே ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. சில நேரங்களில் அது ரெண்டும் சேர்ந்து இயங்கும், மைண்டும் ஹார்ட்டும் சேர்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கும். தொழுகையில் எங்களோட ஹார்ட், எங்களோட இதயம் அதிகமாக ஆக்டிவாக இருக்கணும். அங்கனைக்கு தான் ஹுஷூ என்று சொல்லுவோம். தொழுகையிலே ஹுஷூ என்று சொல்லும் போது எங்களோட ஹார்ட் இஸ் வெரி ஆக்டிவ். அந்த ஹார்ட் அல்லாஹோட தொடர்பாக இருக்குது, அல்லாஹோட தொடர்பாக இருக்குது, அந்த ஞாபகத்தோடு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில இடங்கள்ல எங்களோட மைண்ட் மிகவும் ஆக்டிவாக இருக்கும். குர்ஆன் இதை வலியுறுத்துது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். சில நேரங்களில் அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்லும் போது அவங்க சார்ந்திருப்பார்கள், சில நேரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க, அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க, பெட்ல தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட மைண்ட் நல்ல ஆக்டிவாக இருக்குது, சிந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க, தஃபக்குர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்பயும் அவன் உண்டு அவனுடைய மைண்டால, மனசால அவன் சிந்திச்சு கொண்டே இருப்பான், நல்லதை சிந்தித்துக் கொண்டே இருப்பான். இன்னமல் அஅமாலு பின்னியாத், அதனுடைய ஆரம்பம், ஒரு ஆக்ஷனுடைய எண்ணங்களுடைய ஆரம்பம், அந்த தாட்ஸ் எல்லாம் அங்கிருந்து தான் வருது. எப்பயும் நாம் அதை ஆக்டிவாக வைத்துக்கணும், சிந்திக்கும். அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில்
முதலாவதாக அல்லாஹ் இறக்கி வைத்த ஆயத்து என்ன? இக்ரா, வாசிப்பிக்கிறார். வாசிக்கும் போது எங்களோட மைண்ட் அதிகமாக ஆக்டிவ் ஆகும். சும்மா வாசிக்கலாம் அந்த நேரத்தில் மைண்டுடைய அப்பதான் ஒவ்வொன்றை விளங்குவீங்க, விளங்க ஆரம்பிப்பீங்க. அது ஒவ்வொன்றும் நாம் உச்சரிக்கும் போது கண்ணால பார்க்கும் போது எங்களோட மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். நல்ல விடயங்களை எடுத்து நாங்கள் வாசிக்கணும், ஓதணும், குர்ஆனை பார்க்கணும். அந்த வாசிப்பு இருக்குதே எங்களோட மைண்ட் ஆக்டிவ் பண்ணி கொண்டே இருக்கும், சிந்தனையை தூண்டிக்கொண்டே இருக்கும், நல்ல விடயங்களை சிந்திக்கிறதுக்கு அது காரணமாக அமைந்து கொண்டே இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காலத்துல ஒரு ஆய்வு இருக்குது, சிலர் வயதுக்கு போற நேரத்துல அவங்களுக்கு டிமென்ஷியா வந்துடும். டிமென்ஷியாண்டா மறதியோட சம்பந்தப்பட்ட ஒரு நோய் எல்லாருக்கும் தெரியும், வயதுக்கு போனதோட வரக்கூடியது. அந்த ஆய்வு சொல்லுதண்டா, யாரு அதிகமாக வாசிப்பு குணம் அவருக்கு தன்மை இருக்குதண்டா, பழக்கம் இருக்கண்டா, அவங்களுக்கு வயதுக்கு போனாலும் டிமென்ஷியா வராது. எப்படி உடம்புல நாங்க உடம்புக்கு எக்ஸசைஸ் செய்யறோம், வாக்கிங் போறோம், எங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் என்று சொல்லி, எங்களோட மைண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும்டா நல்ல விடயங்களை நாங்க வாசிச்சு கொண்டே இருக்கணும், நல்ல விடயங்களை படிச்சு கொண்டே இருக்கணும். ஒரு முஃமின் அவன் எப்பயும் ஆக்டிவாக இருப்பான், அவனுடைய மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனுடைய ஹார்ட் எப்பயும் அல்லாஹ்வுடைய திக்ரோட இருக்கும் உள்ளம். சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்ஆவுடைய தொழுகையை முடிச்சதோட ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில எல்லா இடத்திலும் பறந்து நீங்க அமல் செய்யுங்க, போயிட்டு தொழில் செய்து அல்லாஹ்வுடைய ஃபضல நீங்க தேடுங்க. ஆனா வذ்குருல்லாஹ கஸீரா, அதிகமா அல்லாஹ்வை நீங்க திக்ர் செய்யுங்க. நீங்க தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் போதும் எங்களோட ஹார்ட் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கணும், அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கணும், திக்ரோடே தான் இருக்கணும். திஜாரத்துன் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பையுன் அன் திக்ரில்லாஹ். எப்ப ஹார்ட் வியாபாரத்துல தொழில்ல எங்கட வேற விவகாரங்கள் இருக்கும் போது, திக்ர்ல இருக்கும் போது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது, அந்த அடிப்படையான திக்ருக்கு நாங்க மாற்றம் செய்ய மாட்டோம். உடனே அது எல்லாத்தையும் விட்டுட்டு தொழுகைக்கு வந்துடுவோம். எப்பயும் அது ஆக்டிவா தான் இருக்குது, ஹார்ட் ஆக்டிவாக தான் இருக்குது, செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது, நல்ல விடயங்களை சிந்திச்சு கொண்டே தான் இருக்குது, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் 3 விதமான அமல்கள்ல, 3 சில உலமாக்கள் 4 என்றால் 3 விதமான அமல்கள் இருக்கு. முதலாவது அமல் இபாதத், வணக்க வழிபாடோட சம்பந்தப்பட்ட அமல், தொழுக, நோன்பு, திலாவத்துல் குர்ஆன், இப்படி அதோட சம்பந்தப்பட்டது. இன்னொரு அமல் அவனுடைய தொழில், குடும்பங்களோட சார்ந்த, தொழிலோட சார்ந்த சம்பாத்தியம். குர்ஆன் அதை சொல்லுது. சூரத்து தௌபால இஅமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் என்ற ஆயத் அல்லாஹ் எங்க சொல்றான்டா, தௌபாவுடைய விடயத்துல சொல்லிட்டு வந்து தௌபா செய்யுங்க. அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். வயக்பலு தௌபத அன் இபாதி வயஃபு அனி ஸய்யிஆத். நீங்க திரும்புங்க, ஏன் செயல்படுறவர் தான், அவருக்கு தான் தவறு உண்டா. வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிற சும்மா வீட்டில் இருந்தா கொடுக்கல் வாங்கல அவருக்கு பிழை உண்டாகாது. வியாபாரம் செஞ்சாதான் நடக்கும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சாதான், ஓட்டி கொண்டு போனாதான் ஆக்சிடென்ட் உண்டாகும். செயல்பட்டு கொண்டு இருக்கிறவருக்கு தான் தவறு நடக்கும். அதான் மனிதன். அவர் சும்மா இருக்கிறாண்டா அவரால் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறவு. அல்லாஹ் சொல்ல, நீங்க அமல் செய்யுங்க, செயல்படுங்க, செயல்பட்டு கொண்டே இருங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சதகாவுடைய, ஜகாத்துடைய விடயத்தை சொல்றான். خذ من أموالهم صدقة تطهرهم بها وتزكيهم وصل عليهم. அல்லாஹ் சதக்காவை எடுங்க, அவங்களோட பணத்துல இருந்து சதக்கா. அமல் செய்யலண்டா, தொழில் செய்யலண்டா, சம்பாதிக்கலண்டா எப்படி அப்பா ஜகாத் கொடுக்கிற? ஜகாத் கொடுக்கறதுக்கு சம்பாதிக்கணும். ஒவ்வொரு ரமதான்ல நாங்க கால்குலேட் பண்ணக்குள்ள எங்களுக்கு வியாபாரத்துல லாபம் வரணும் என்ற மோட்டிவேஷன் எத்தனையோ வழியில வரலாம். ஒரு மோட்டிவேஷன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வீட்டை வாங்கி இருக்கிறேன், நல்ல வாகனம் வாங்குறேன் என்ற தொழில் முன்னேறி கொண்டு போது ஒரு மோட்டிவேஷன். ஆனா இன்னொரு மிக முக்கியமான மோட்டிவேஷன் என்னண்டா, போன வருஷம் என்ற ஜகாத் 5 மில்லியன் தான், ஆனா வார வருஷம் என்ற ஜகாத் 10 மில்லியன் ஆகும். அல்லாஹ் அக்பர். அதுக்கு நான் செயல்படணும், அதுக்கு நான் அமல் செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தை அடையிறதுக்கு உங்களோட தொழிலை காரணமாக்குங்க. இது 2வது. ஒவ்வொரு முஃமினும் அவன் ஆக்டிவாக இருக்கணும், ஏதோ ஒரு தொழில் அவன் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். வியாபாரத்துல, தொழில்ல, வதீஃபத்துல சும்மா இருக்கக்கூடாது.
கடனாளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ என்ன? கடன் இல்லாமாக்கு யா அல்லாஹ் என்ற துஆ இல்ல. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அல்லாஹ் கவலை, துக்கம், சஞ்சலத்திலிருந்து என்னைய பாதுகாத்து. வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ் சோம்பேறித்தனம், ஏழாமையிலிருந்து என்னைய பாதுகாத்து. வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். யா அல்லாஹ் கோலத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் என்னைய பாதுகாத்து. அதுக்கு பின்னால தான் வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். யா அல்லாஹ் கடன் மிகைக்கிறத விட்டும் மக்கள் என்னைய மிகைக்கிறத விட்டும் என்னைய பாதுகாத்து. கடைசில உலமாக்கள் இந்த துஆவுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்கண்டா, அவர் அந்த நிலைமைக்கு ஈக்கிற காரணம் முன்னால பாதுகாப்பு கேட்ட விடயங்கள். ஒன்று, அவர்கிட்ட கோலத்தனம் இருக்குது, கஞ்சத்தனம் இருக்குது, சோம்பேறித்தனம் இருக்குது, ஏழாமை இருக்குது, அவர் துக்கத்திலே சஞ்சலத்திலே மூழ்கி இருக்கிறாரு. அதனால் அவருக்கு செயல்பட முடியாது. எங்களோட மைண்ட் எப்பயும் ஆக்டிவாக இருக்கணும், எப்பயும் அந்த தைரியம் இருக்கணும். அல்லாஹ் என்னை விட மாட்டான். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் தைரியம் இருக்கணும், நான் திரும்பவும் எழும்புவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க வியாபாரிகளாக இருக்கிறீங்க, வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க அதிகமாக ஒரு தவக்கல் வைக்கிறது. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட போக்கல பல கால்குலேஷன்களை செய்வீங்க, கணக்கு பண்ணுவீங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே தவக்குல் தான். நீங்க நல்லா நாஞ்சி இதுல போட்டேன்னு எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் என்ற எவ்வளோ நம்பிக்கை இருந்தாலும் சில நேரங்கள் அதுக்கு மாற்றமாக நடக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்போம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, சில விடயங்களை நீங்க பெருசா யோசிக்க மாட்டீங்க. இதுல இவ்வளவு பெரிய லாபம் வராது, என்ன சரி பரவாயில்ல, என முதலீடு வந்தாலும் போதும் என்று போடுவீங்க. ஆனா அல்லாஹ் அதுல பெரிய பரக்கத்தை செய்வான். அல்லாஹின் மீது நம்பிக்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செயல்படும் போது எங்கட ஆக்ஷன், எங்கட பிளானிங், எங்கட ஸ்ட்ராட்டஜி கட்டாயம் இதெல்லாத்தையும் செய்யணும். திட்டமிடணும், பிளான் பண்ணணும், நாங்க டேட்டாக்கள் எடுக்கணும், சரியா கணக்கு வழக்கு பார்க்கணும், மெஷர் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணி நாங்க ரிஸ்க் எடுப்போம். ஆனா ரிஸ்க் எடுக்கும் போது தவக்கல் அல்லாஹ். இது ஏண்ட டேட்டா, ஏண்ட ஸ்ட்ராட்டஜி, ஏண்ட பிளானிங், நதிங் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு முன்னால. அல்லாஹ் நாடினா என் டேட்டாவுக்கு மாத்தமாக, என் ஸ்டாட்டிஸ்டிக்கு மாத்தமாக, என்னுடைய ரிப்போர்ட்டுக்கு மாத்தமாக அல்லாஹ் எனக்கு நலவை கொண்டு வரலாம். அல்லாஹ்வுக்கு நலவை கொண்டு வரலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். ஆக்டிவான ஒரு சமூகமாக மாற வேண்டும். செயல்படக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும். தைரியமாக முதலீடு கொடுத்து ஹலாலான முறையில தைரியமாக முதலீடு செய்து வியாபாரம் செய்யக்கூடிய, நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய சமூகமாக மாறும். ஒவ்வொரு வியாபாரி நீங்க நியத்து வைங்க, நீங்க தொழுகையினூடாக சொர்க்கத்தை அடையாட்டிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வியாபாரத்தினூடாக நிச்சயமாக நீங்க சொர்க்கத்தை அடையணும். அத்தாஜிர சதூக்குல் அமீன் மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டிடையனாக இருந்தாங்க, வியாபாரியாக இருந்தாங்க. எல்லா நபிமார்களும் ஆக்டிவாக இருந்தாங்க. நபிமார்களுடைய செயல்பாடுகள், நபிமார்களுடைய சீராவை படிக்கும் போது வாழ்க்கை வரலாற யார் ஏதோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாரும் சும்மா இருக்கல. 8 hour அல்ல, அவங்க தூங்கக்கூடிய 6 hour தவிர, ரெஸ்டுக்கான 6 hour தவிர ரெஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே அவங்க இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. 6 hourண்டா 24 மணித்தியாலத்துல 6 கழிச்சா எங்க 18 மணித்தியாலம் அவங்க ஆக்டிவ். அந்த 18 மணித்தியாலம் எதுல 18 மணித்தியாலம் தொழுகையில, இபாதத்துல, வணக்க வழிபாட்டுல, தாவத்துல, தொழில்ல, குடும்பத்துல, இந்த 4 விஷயத்துக்கு நேரத்தோடு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்பையும் ஆக்டிவ். குடும்பத்துல சும்மா காலை மேல போட்டுக்கொண்டு ஸ்கிரீனுக்கு முன்னால் இருக்கிறதல்ல. வீட்டில் இருந்தாலும் வீட்டில் ஏதாவது செய்யணும், உதவிருங்க, பேசுங்க. 3வது அமல் தஅவா வஃஅலுல் கைர், நலவை செஞ்சு கொண்டிருங்க. தொழிலில் ஈடுபடுங்க, இபாதத்தில் இருங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்ல முறையில். அப்புறம் வஃஅலுல் கைர், நல்ல விடயங்கள்ல உங்களோட நேரத்தை, மக்களுக்கு உதவுறதுல நேரம், மக்களுக்கு தாவா கொடுக்கறதுல நேரம், மக்கள் ஏதாவது போயிட்டு படிக்கிறதுல நேரம், உங்களோட நேரங்களை இவ்வளவு பயன்படுத்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு ஆக்டிவான சமூகம் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட சமூகம் இந்த மாதிரி நாங்கள்
ஒரு தொழிலையும் இதிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய நேர்மைகளை இதை ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். இப்பொழுது நாம் ஹிஜ்ரி 1446 வருடம் ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஷாபானுடைய முதல் புற. ஷாபானுடைய மாதம் என்பது ரமதானுக்கு முந்தைய ஒரு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுது, இந்த மாதத்தில் ரமதான் அல்லாத ஏனைய மாதங்கள்ல அதிகமாக நோன்பு நோத்ததாக இருந்தால் முஹர்ரம் மாதமும் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோத்திருக்கிறார். ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, ஷாபானுடைய முதலாவது 15 அதிகமாக நோம்பிடுவாங்க, 2வது 15 அல்ல. ஏன் ரமதானுக்கும் ஷாபானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். முதல் 15 நீங்க அதிகமாக நோம்பிடுவோம். போன ரமதானுடைய கவாக்கள் இருந்தா அதை நீங்க செஞ்சிருக்க. இதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்குறாங்க. கேட்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்கள் அதிகமாக மறதியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம், ரமதானுக்கு முந்தைய மாதம். இந்த நேரத்தில் அமல்கள் அல்லாஹ்வுக்கு முன்வைக்கப்படக்கூடிய ஒரு மாதம். நஸாயில வரக்கூடிய ரிவாயத், அமல்கள் முன்வைக்கப்படக்கூடிய மாதம். அல்லாஹ் இடத்துல என்னுடைய அமல்கள் முன்வைக்கப்படுற நேரத்தில் நான் நோம்பாளியாக இருக்கணும் என்று விரும்புகிறேன். இந்த மாதம் உலகத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, ஹாஃபில்களுடைய மாதம் என்று சொல்லப்படும். ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால பல முஸ்லிம் நாடுகளுக்கு போனா மஸ்ஜிதுகள் நிறைந்திருக்கும். அதிகமான ஹாஃபில்கள், வேற வேற தொழில்கள்ல இதுகள்ல ஈடுபடுற ஹாஃபில்கள் அந்த ரமதானுடைய மாதத்துக்கு குர்ஆனை நாம் தயாரிக்கணும் என்று ஷாபானுடைய மாதத்துல மஸ்ஜிதில் நிறைந்திருக்கும். அவங்க குர்ஆனை மீட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஹாஃபில் இன்னொரு ஹாஃபில் இடத்துல குர்ஆனை கொடுக்கிறாங்க. காலையில ஃபஜ்ருக்கு பின்னால, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால, மக்ரிபுக்கு பின்னால, இஷாவுக்கு பின்னால மஸ்ஜித் நிறைந்திருக்கும். குர்ஆன் என்ன விசேஷம் என்று பார்த்தா, இது ஹாஃபில்கள் தன்னுடைய குர்ஆனை மீட்டக்கூடிய ஒரு மாதம், ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த ஷாபானுடைய மாதம் அன்புக்குரிய சகோதரர்களை அடைந்திருக்கிறோம். ரமதான அடைகிறதுக்கான ஏற்பாட்டில் இருக்கிறோம். ரமதான அடைய கொல நாங்க இப்பிலிருந்தே ஸ்டார்ட் ஆகினோம்டா அந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு அழகா கழிக்கலாம். எவ்வளவு வேகமாக காலம் போயிட்டு கொண்டிருக்குது அன்புக்குரிய, எவ்வளவு வேகமாக காலம். ரமதான் அடைவோம், அது முடிகிறதும் எங்களுக்கு தெரியாது. 2025 அடைந்தோம், ஜனவரி மாதம் முடிந்துட்டு இப்ப எவ்வளவு வேகமாக காலம் போயிட்டு கொண்டிருக்குது. கபரை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமல்கள், ரமதானுடைய மாதம் என்பது தூங்குற மாதம் அல்ல. ரமதானுடைய மாதமும் அமல் செய்கிற மாதம். இரவிலையும் அமல், தொழுகையில, இபாதத்துல, தொழில் கடைகளை மூன்ற மாதம் அல்ல. ரமதானுடைய மாதத்திலேயும் நாம் தொழில் செய்ய வேண்டும். ஆனா அதனுடைய நேரங்கள், அதனுடைய டைம் டேபிளை கொஞ்சம் அங்கலிங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆக்டிவான மாதமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் முதல் பிறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆதான், அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வ தர்தா. நாம் அடைந்திருக்கிற இந்த ஷாபானுடைய மாதம் நம் அனைவருக்கும் ஈமானுடனும் பாதுகாப்புடனும் சாந்தி, சமாதானம், மன அமைதியுடனும் இஸ்லாத்துடைய அனைத்து விழுமியங்களையும் சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு தௌஃபீகையும், அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்து அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். எப்பொழுதும் கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருந்து அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நாம் தர்மம் கொடுப்பதற்காக வேண்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக, மக்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாக, அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.